வண்டையிலிருந்து ஒரு வந்தார். இந்த சுமையை இறக்கி வைங்கன்னு சொன்னார். இறக்கி வச்சு காலில் வந்து ஐயோ என் காலில் விடக்கூடாது அப்படின்னு. என்ன என் பொண்ணு நல்லா இருக்குன்னா அது உங்களால் தான் சார் இன்னைக்கு. அங்கே நீங்கள் நான் வண்டலில் இந்த பக்கத்துக்கெல்லாம் போகிறது இப்படியா நண்பர்களோட போகிறது பைக்கில் போகிறதெல்லாம் இவ்வளவு தூரத்தை இந்த பிள்ளைகள் எப்படி நான் 8 மணிக்கு வந்து உட்காந்துருப்பேன் இங்கே பள்ளிக்கூடத்தில் 8 மணிக்கு உட்காந்துருக்கேன். நான் வந்து அவங்க 8 மணிக்கு வீட்டிலேருந்து வருவாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் இப்போ தெரியுது எனக்கு. அப்போ கடுமையாக தான் இருந்தேன். கூட நண்பர்கள்லாம் வந்துட்டு பேசிட்டு சாரு இந்த கம்பை வச்சுக்கிட்டே நிற்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிள் ஏன்டா அங்கே போட்டேன் பாரு. இந்த நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் பேட்மிண்டன் கிரவுண்ட் பூப்பந்து. இந்த பூப்பந்து போட்டியிலே மாநில அளவில் கலந்து கொண்ட ஒரே பள்ளி தலைமையாயிரு பள்ளி தான். இந்த பள்ளியினுடைய பொறுப்பு ஆசிரியராக இருக்கிற வடிகநாதன், பக்கத்தில் இருக்கிற ராவுத்தர் ஷா, இந்த சந்தவெளியிலிருந்து இறந்து விட்டார் சுப்பிரமணியன், குண்டவாளியில் இருக்கிற கண்ணையன், இந்த கடை வச்சிருக்கார பகுருதி, இவங்கெல்லாம் அந்த மெம்பர்ஸ். ஒரு சாதனையை செஞ்ச எல்லாருமே பாராட்டினாங்க. ஜெயிக்கலைங்கிறது அடுத்த விஷயம். மாநில அளவில் கலந்துக்கிட்ட ஒரே ஒரு அரசாங்க பள்ளி. இன்னொரு வேண்டுகோள், அரசாங்க பள்ளிகளிலே படிக்க வைக்க முயற்சி செய்யுங்கள். அது எல்லோருக்கும் வேணும். வேலை மட்டும் அரசாங்க வேலை வேணுங்கிறீங்க. நானும் கேட்குறேன். நான் வந்து உயர்நிலை பள்ளி மற்றது எல்லாமே நம்மளால் முடியும். இந்த ஓடியம்பலம் பள்ளியில் 482 மார்க் வாங்கியிருக்க தம்பியினுடைய பேத்தி எப்படி பாசிபிள்? யோசனை பண்ணி பாருங்க. முடியுது. அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் மட்டமாக உயர்வானவர்கள் தான், என்னையும் சேர்த்து. ஆகவே அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியிலே படிக்க வையுங்கள். என்னுடைய பேரனை சாய்ராம் ஸ்கூலில் கொண்டு போய் சார் 10வது பரீட்சை எழுதும்போது சொல்கிறாங்க பையன் டல்லாக இருக்கான் அப்படின்னா. நான் கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டேன். பேசுங்கன்னு சொன்னேன். 3ஆம் வகுப்புல என் பேரனை சேர்த்துருக்கேன். இன்றைக்கி 10வது 8 வருஷம் படிச்சிருக்கான். இப்போ சொல்கிறீங்க இப்போ டல்லாக இருக்கான்னு. இது எப்படி சார் ஹவுஸ் இட் பாசிபிள்? என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். யாரும் எந்த பதிலும் சொல்லலை. நம்ம ஊரில் வந்தவங்கெல்லாம் ஊர் முழுக்களும் சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்லேருந்து பிள்ளைகள் பிடிச்சதில்லை அவங்கள சார் இதுமாரி அங்கே போய் எழுத்தே பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது நியாயத்தை கேளுச்சு. கையால் காலால் செய்ய முடியாதுன்னா உங்கள் மனசாலனாலும் இதை நடக்கக்கூடாது. மனசுக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தி. ஒரு வீட்டில் போனாக்கா மதுரையில் நேரம் ஆகுது இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மதுரையில் மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவு அருங்காட்சியகம் இருக்கிறது. அதில் கல்வி அலுவலராக இதான் நடராஜன் என்பவர் பணியாற்றுகிறார். அவர் அடிக்கடி சிந்தனை என்று ஒரு வழியிலே பேசுவார். அதில் பேசும்போது சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு போகிறோம் உள்ள நுழைகிறோம்னு சொன்னால் அந்த வீட்டில் செருப்புலாம் எப்படி இருக்குது, கண்ணாபின்னான்னு இருக்குது, அரங்கி கிடந்தா அந்த வீட்டில் குழப்பம் இருக்குது. ஒழுங்காக வரிசையாக அடுக்கி வச்சுருந்தா எல்லோரும் சரியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது நான் அனுபவப்பட்டது அப்படின்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய வசதிகளை வாய்ப்புகளை எல்லோருக்கும் வாய்ப்பு வரும், வராமல் இருக்காது. பணம் எல்லாருக்கும் தேவை. ஆனால் பணத்தின் பின்னாலே வெறி பிடித்து அழக்கூடாது. பணம் தேவை, அதில் எந்த விதமான மாற்றமான கருத்தும் கிடையாது. பொருளிலார்க்க உலகம் இல்லை, அருளிலார்க்க உலகம் இல்லை, பொருளிலார்க்க இல்வுலகம் இல்லாகி அங்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகையை சொல்லியிருக்கும்போது வேறு யாரும் சொல்லணும், வேறு யாருமே சொல்ல வேண்டியது. அவர் சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி. ஆகவே பணம் தேவை. இருந்தாலும் பணத்தை சிக்கனம். செலவு எட்டானா இன்னொரு செலவு எட்டானா இந்த வரவு எட்டானா செலவு பத்தானா மீதி துந்தானா. வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை வசதிகள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதை செய்திருக்கிறார்கள், இதை செய்திருக்கிறார்கள், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை வீணாக போகிறது என்று பொருள். உங்களுக்கு தேவையான அவசியம் என்று ஒரு வார்த்தை, தேவை என்று ஒன்று. தேவை எல்லாருக்கும் எல்லாம் தேவைதான். எனக்கு என்ன இந்த 2 வீலர் கூட போக தெரியாது. 60 வருஷமாக ஒரு சைக்கிள் வச்சுருக்கேன். அதே 2019 வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன். அதுலேருந்து சைக்கிளே போகக்கூடாது. இப்போ சைக்கிளில் போனால் என் மேலே தான் கொண்டாந்து விடுவாங்க சைக்கிளை.
நான் சட்டம் பேசிக்கிட்டு இடது பக்கமாக போகிறேன், வர்றவன் எல்லாம் எதிர்த்து பக்கத்தில் தான் வர்றான். என்ன செய்ய முடியும்? நடந்து போனாலும் அப்படிப்பட்ட தொந்தரவு இருக்குது. யார்ட்டையும் சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணை கீழே குனிஞ்சு அப்படி நடந்தே வராங்க எதிர்த்தாப்புல. நான் சரியான வழியில் இருக்கேன், இடது புறத்தில் வர்றேன். கீப் டு த லெஃப்ட் அப்படிங்கிறத நான் பின்பற்றுறேன். அவங்க கீப் டு த ரைட்டுன்னு வச்சுறாங்க, நான் வர்றது ரைட்டுங்கிறாங்க. என் பேரன் ஒரு தடவை போய்ட்டு பள்ளியாத்தால் இருக்கும்போது ஒரு பைக்கில் கொண்டு இன்னொரு இதில் பைக்கை டிவிஎஸ் விட்டு மோதிட்டான். அப்போ அவர் என்கிட்ட வம்புக்கு வந்தார். நான் பண்ணேங்க, ரைட்டு, நீ பையன் வந்து மோதினது தப்பு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் நீ சரியான சைடில் வந்திருக்கியா? நீ இடது பக்கம் இல்லாமல் வலது பக்கமில் வந்திருக்க. நேற்று மதியம் ஒரு 12:35 தொழுகை நேரத்துக்கு போனப்போ கரெக்டாக ஒரு மினி இந்த லாரி டாட்டா ஏசிக்கிறாங்களே அது வருது. ரைட்டாக பைக்கு நேராக கொஞ்சம் ஒரு முழத்தில் எப்படியோ யார் செய்கிற நல்லதோ நன்மையாக முடிந்தது. ஆகவே நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும், எல்லா சம்பவங்களும் நடக்கும். துன்பம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி மேலே போகிறது அப்படிங்கிறத தான் நீங்கள் மேலே யோசனை பண்ணணும். படிப்புங்கிறது முக்கியம். இந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே படிப்பை நன்றாக இருங்க. அரசு பள்ளிகளில் படிப்பதற்கு ஆவணம் செய்யுங்கள். அதனால் ஒன்றும் இங்கிலீஷு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதான் சாதாரணமாக உங்களுக்கு பழைய மாணவர்கள் மேலேயே சொல்லும்போது சாதாரண ஒரு வர்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வர்புனா செயல்பாடு. அது ஒரு வர்பம் வந்துச்சுன்னா அதுலேருந்து 12 வாக்கியம் தயார் பண்ணலாம். ஒரு வர்புன்னு சொல்லணும். ஐ கோ, ஐ வெண்ட், ஐ ஷல் கோ, ஐ எம் கோயிங், ஐ வாஸ் கோயிங், ஐ ஷல் பி கோயிங், ஐ ஹவ் கான், ஐ ஹவ் கான், ஐ ஷல் ஹவ் கான், ஐ ஹவ் பீன் கோயிங், ஐ ஹவ் பீன் கோயிங், ஐ ஷல் ஹவ் பீன் கோயிங். இப்படி இந்த 12 வாக்கியம் தான் வருமே தவிர வேறு அதோட குறையுமே தவிர வேறு எந்த வாக்கியமும் வரும். ஆகவே இங்கிலீஷுடைய இப்போ கான்ஜுகேஷன் பேர் இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியணும் அது மற்றவங்கள விட. ஆகவே அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா இங்கிலீஷுங்கிறது ஒரு சொல். நம்மளுக்கு 247 எழுத்து, அவங்களுக்கு எத்தனை எழுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சரி. ஆகவே எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கள் குறைவு. நம்ம 247 எழுத்தையே படித்து பிரமாதமாக வந்திருக்கிறோமே. வள்ளுவர் சொல்லுவாங்கள்ல, அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதான், ஆனால் ஆரம்பித்து கடைசியில் நானாவில் முடிக்கிறாரு. அதுதான் தமிழ் எழுத்து. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சீராக, சிறப்பாக, செம்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், மனசில் அமைதி. இது போதும், இப்படி செய்யலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினால் அதுக்கு பதில் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும்.